பூரணமானது. பூமிக்கும் வானும் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும், கிருபைன்னா அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரிதாய் இருக்கும். இன்னைக்கு நாங்க எவ்வளவு கர்த்தருக்குள் சந்தோஷமா படுக்கிறோம். ஒரு மகன் மரித்து போனா அந்த வருஷம் வருதுன்னு சொல்லி தொங்கின முகத்தோடையா இருக்கிறோம், துக்கத்தோடையா காத்திருக்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, சங்கீதம் 115:13, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனையிலே பங்கெடுக்க வந்திருக்கிற நீங்க எந்த வயது தக்கவர்களாய் இருந்தாலும் சரி, சிறியவராய் இருந்தாலும் பெரியவராய் இருந்தாலும், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் தான் கர்த்தர் ஆசீர்வதி. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஆராதனை வரல. இன்னைக்கு சம்பாதிச்சாங்க, ஒன்னும் சாதிக்க முடியாது. உண்மையை சொல்றேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அந்த ஆராதனையில ஒரு 2 மணி நேரம் வந்து அமைதியாய், அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை. அறிவு குறைவுது மனுஷனுக்கு. நம்ம இன்னைக்கு அப்படி செய்திடலாம், இப்படி செய்திடலாம், இந்த நாளை 2 மணிக்கு அப்படி. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறாருங்க. வசனம் எவ்வளவு ஜீவன் உள்ள வசனமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 10:27, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். ஒரு மனுஷன் பூரண ஆயுசு வரை நீ நிலைச்சிருக்கணுமா? நோய் நொடி பிரச்சனை, மனுஷனுடைய பொல்லாங்க எரிச்சல், பில்லி சூனியம், மந்திரவாதம், பொறாமை இவையெல்லாம் தாக்காமல் அவன் ஆயுசு முழுவதும் சமாதானமாய் இருக்க வேணும்னா கர்த்தருக்கு கண்டிப்பா பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் ஒருவனும் கை வைக்க முடியாது. அல்லேலூயா. சகாரியா 2:8 வாசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை தொடுகிறவன் தேவனுடைய கண்மணியை தொடுவதாகும். நீ தேவனுக்கு பயந்து தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் கர்த்தர் உன்னை தொடுகிறவனை தண்டிப்பார். அல்லேலூயா. தயவு செய்து பிரியமானவர்களே, அதனால நம்ம தேவனுக்கு பயப்படுகிறதே கால சிறந்தது. அன்பாய் பயப்படுகிறது. சரி, நீதிமொழிகள் சீக்கிரம். அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 14:26 வாசிக்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு அடுத்தது என்ன? ஒரு மனுஷனுக்கு என்ன பலம் வேணும்? திடன். திடன். அவன் 100 வயசு ஆனாலும் அவன் திடன் குந்தி போகாது. மாமிசம் கிரியை மரணம். மாமிசத்தில் இருக்கிறவர்களை பார்த்தால் அந்த வயது ஆக ஆக அவனுடைய பலன் குந்தி போய்கொண்டே இருக்கும். ஆவிக்குரிய ஜீவிதமோ சமாதானமோ சந்தோஷம் பலன். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் பாருங்க, ஒரு வார்த்தையிலே எத்தனை வார்த்தை ஆண்டவர். இந்த வார்த்தை தாங்க ஜீவன். பரிசுத்த வேதாகமம் எழுதி வைத்திருக்கிற எழுத்து தான் நமக்கு ஆதாரம். அந்த வார்த்தையின் படி நடக்கிறவனுக்கு நிச்சயமாய் சொன்ன வார்த்தைகள் அது கிரிகை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அது என்ன செய்யாது? மாறவே மாறாது. காலத்தால் அழியாதது வார்த்தை, பொக்கிஷம். எந்த சக்தியும் அதை அழிக்கவோ தொடவோ டச் பண்ணவோ முடியாது. மனுஷன் இன்னைக்கு எதுக்கெல்லாம் பயப்படுகிறான்? எதுக்கெல்லாம் பயப்படுகிறான்? பணம் அதிகமா இருந்தா பயம். கார்ல நானும் என் மனைவியும் முந்தா நாள் நேற்று நமக்கு வெள்ளிக்கிழமை அங்கிருந்து வாரும் போகும்போதே போட்டிருக்குது, களக்காடு புலிகள் காப்பகம், ஓநாய்கள் வனவிலங்குகள் ஜாக்கிரதை. போகும்போதே நாங்க பார்த்துட்டு போறோம். அப்ப நாங்க போகும்போது பகல தான். அல்லேலூயா. பகல காலையில 8 மணில இருந்து 9:30 இருந்து நைட்டு
9:30 வரைக்கும். இனி நாங்க போக வேண்டிய தூரம் அம்பாசமுத்திரம், கல்லடக்குறிச்சி. அதுக்கு பிறகு ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கு. வழிநெடுக ரோஸ் பணக்குடி தாண்டினாலே ஒரே காடு. அறிவிப்பு எங்களை மிரட்டுகிறது. வனாந்தரங்கள் ஜாக்கிரதை, விலங்குகள் நடமாடும் இடம் ஜாக்கிரதை, அடுத்தால கள்ளர்கள் ஜாக்கிரதை. ராத்திரி 12 மணிக்கு வந்தா அங்க பாருங்க, நான் சொல்றது ஒரு வேடிக்கையில உண்மை. வேகத்தடைனா மதுல கட்டி வச்சிருக்காங்க. நின்று அப்படி காரம் மெதுவா விட்டாதான் வரும். கள்ளனுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு தானே. நம்ம என்ன செய்வோம், அந்த வேகத்தடையை கண்டு நிறுத்தி போவோம். வந்து குறுக்க கம்பப்பட இறங்கலாம். என்ன நடக்கும் கொஞ்சம் கவனிங்க. பயம் மனுஷன் தானே, இப்படிதானே உலகத்திலேயும் நடக்குது. அங்கே காரிலே வந்தவர்கள் கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். அப்படித்தானே நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்கிறோம். அப்போ உலகம் என்ன சொல்லும், 12 மணிக்கு இவனுக்கு அங்க என்ன வேலை? ஆனா நம்முடைய ஊழியமோ 12 மணிக்கு தான் முடியும். அங்க இருந்தா 10-11 மணிக்கு வந்தா குறிப்பிட்ட இடம் வரும்போது 12:30 மணி. அதுக்கு ஏத்தால ஒரு காடு மூணு இருக்கும். ரோஸ்மேபுரம் தாண்டி அந்த பக்கமும் காடு, இந்த பக்கமும் பணகுடி வர காடு. இனி களக்காடு தாண்டி அது அதை விட மேல் போய்கிட்டே இருக்கிறோம். ஒரே எச்சரிப்பு அறிவிப்பு, ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, வளைவு ஜாக்கிரதை, விலங்கு ஜாக்கிரதை, திருடர்கள் ஜாக்கிரதை. ஆனாலும் பாருங்க, அப்போ பயமானது என்ன செய்யும், நம்மளை அழுத்தம். அதெல்லாம் கர்த்தர் பார்த்து விடுவார். எங்களுடைய விசுவாசம் என்ன, கர்த்தர் பார்த்து விடுவார். அங்க போயாச்சு. அங்க போய் எல்லாம் காலைல 1 மணிக்கு முடிஞ்சாச்சு. இங்க புதன்கிழமை ஊழியம், வியாழக்கிழமை ஊழியம், தொண்டையெல்லாம் பழுத்து போயிருக்குது. அதோட போய் அவர் ஒரே ஒரு டீயை தந்தார். ஏன்னா அவங்க உபவாச கூட்டம். காலையில நாங்க ஒரு 6:45 ஆயத்தப்படுத்தி போயிட்டோம். சரி 9:30 மணிக்கு போல போய் சேர்ந்தோம். ஒரு டீ கிடைச்சி, அப்பாடா சந்தோஷம். நம்ம இஷ்டத்துக்கு எதுவும் ஒரு பழமோ வாங்கி சாப்பிட முடியாது, அவங்க கொடுக்கறதான் சாப்பிடணும். சரி, தொண்டை இப்படி இருக்குதே, கர்த்தர் நல்லா வெயிட்டா உற்சாகப்படுத்தினார். ஏன்னா தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இருக்கிறபடினால நல்லா உற்சாகப்படுத்தினார். சந்தோஷமாக நடந்தது. நடந்து முடிஞ்சு எனக்கு தெரியும் சாயந்தரம் நம்ம கொஞ்சம் நேரத்தை கிளம்பணும்னு சொல்லி அருமையான பிள்ளைகள், நம்ம சபையை போல அன்பான பிள்ளை, நல்ல உபசரிப்பு. எனக்கு அதிலே உள்ளமெல்லாம் கொழுந்து போச்சு. ஒரு வாலிப மகன், அவனுக்கு கொஞ்சம் மெண்டல் பவர், நல்ல பிள்ளை. ஆண்டவரே நாங்க வந்திருக்கிறோம், இவனுக்கு ஒரு அற்புதம் செய்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி நான் மனசுல சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறேன். அப்ப எனக்கு அந்த சகோதரிட்ட கேட்டேன், உங்க மகனுக்கு எப்பவுமே இருந்து இப்படி வந்ததுன்னு கேட்டா, அவனுக்கு இடையில வந்ததுதான். திடீர்னு ஒரு நாள் பலகீனப்பட்டு ஒரு மாதிரி பேசின அன்னையிலிருந்து இப்படி ஆயிற்று. ஆனால் ஆண்டவர் என் மனசுல சொன்னார், அவனுக்குள்ள பிசாசினுடைய ஸ்பிரிட் இருக்குது, பிசாசினுடைய வல்லமை இருக்கிறது. அப்போ நானும் எனக்கு அந்த மகனுக்கு எப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரு, நீங்க தலையில கை வச்சிட்டீங்கன்னா அவ்வளவு வந்து நிப்பாங்க, உங்களை சாப்பிட விட மாட்டாங்க. அதனால அப்படியே கூட்டம் முடிஞ்சோன்னு 1 மணிக்கு முடிக்க சொன்னா, என் குணம் உங்களுக்கு தெரியும்ல, 1 மணிக்குனா 1:30 மணிக்கு முடிக்கக்கூடிய பாச்சு. ஏற்கனவே நேராயிட்டு அப்படியே அந்த சாப்பாட்டு ரூமுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போறோம். நான் ஆனாலும் மனசு கேட்காது. ஒரு வாலிப மகன் புத்தி பலவீனமா இருக்கிறானேன்னு சொல்லி அவன் தலையில போய் ஜெபம் பண்ணேன். அதே போல அவனுக்குள்ள வியாதி அல்ல, இந்த வியாதியை கொண்டு வந்திருக்கிற பிசாசு கிரியை அடையாளத்தை கர்த்தர் சொன்னார். நான் இப்படி சோத்திரம் சொல்லுனா சோத்திரம் சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா இயேசுன்னு சொல்ல மாட்டோம். இயேசுன்னு சொன்னா அவனுக்கு என்ன வந்துடும், விடுதலை வந்துடும் அந்த பிசாசு. அப்புறம் நான் அவனுக்கு இயேசு சொல்லி ரொம்ப போராடின. பாஸ்டர் அங்கிருந்து கையை காட்டினான், வந்துருங்க, உங்களுக்கு அடுத்தால ரெடியா மெசேஜ் கொடுக்க ரெடி ஆகணும். சரி, அப்ப இயேசுன்னு சொல்லல, அவனுக்காக இன்னும் நாங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு அன்பானவர்களே, அப்புறம் முடிச்சு ஜெபம் பண்ணி சாயந்தரம் நைட்டு முடிச்சு பாஸ்டர் சொன்னாரு, 8:30 மணிக்கெல்லாம் நீங்க கிளம்பிடணும், நீங்க போக இடம் தூரம், வழியில அவ்வளவு காட்டு சைடு, பணக்குடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கிடையாது. இல்லைன்னா இந்த ரூம்ல படுத்துட்டு காலையில 4 மணிக்கு போங்கன்னா 5 மணிக்கு இந்த குட்டீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, இவங்களை ட்ரெயின்ல பிக்கப் பண்ணணும்.
ஊழியம்னா அப்படித்தாங்க, அப்படிலாம் கஷ்ட நஷ்டமா இருக்கும். அவரை 8:30 மணிக்கு முடிக்க சொன்னா எனக்கு மனசு கேட்கல. எல்லாருக்கும் பாரப்பட்டு அழுது போராடி ஜெபம் பண்ணி 9 மணிக்கு மேலாச்சு. அந்த பையனுக்கு 2வது போய் ஜெபம் பண்ணேன். ஏதோ கடவுள் கிருபையினால அனைவரும் வந்து நிக்கல, இல்லைன்னா அனைவருக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் வருவேன். பாவம் ஊருக்கு போகணும்னு சொன்னனால. அதுக்கு பிறகு படபட ரெண்டுகிட்டே உழுங்கிக்கிட்டு ஒரு 9:30 மணி ஆயிட்டு வண்டி எடுத்துட்டு வரோம். அல்லேலூயா. பகல போறதுக்கும் ராத்திரி போறதுக்கும் வித்தியாசம். கல்றக்குறிச்சிக்கும் சேர்மாதேவிக்கும் இடையில ஒரு பெரிய மேம்பாலம். அந்த ரோடு எப்படி போச்சுன்னு எனக்கு மறந்து போச்சு. ஒரு நேரம் போனது. அந்த மேம்பாலத்துக்கு கீழே போகணுமா, இடது பக்கம் போகணுமா, வலது பக்கம் போகணுமான்னு எனக்கு கன்ஃபியூஸ். என் மனைவியை பார்த்தா அங்க மகள்கிட்ட ஆகா ஓஹோன்னு பேசி நான் ரூட்டு தெரியாம ஒரு குத்து மதிப்புல போறேன். பாவம் என் மனைவி. அவள் நினைச்சா எனக்கு சந்தோஷம்தான். சில காரியம் அவங்க ஜாலியா மகட்ட அரட்டை அடிச்சுட்டு இருக்கா. ஒரு பாடி கேட்டா வர்றவங்க வண்டி எந்த சைடு கொஞ்சம் தடுமாறிட்டு போறோம். குத்து இருட்டா இருக்குது, மேம்பாலம் வருது, இந்தால ஒரு ரோடு போகுது, அந்தால ஒரு ரோடு போகுது. நம்ம நேரம் அங்க போயிடக்கூடாது. எங்க செங்கோட்டைக்கு ரூட்டு மாதிரி செங்கோட்டைக்கு போயிடக்கூடாது. நாகர்கோவில் களக்காடு சேர்மதாக்கி வரக்கூடியவன் செங்கோட்டைக்கு போயிடக்கூடாது. ராத்திரி 10 மணி ஆயாச்சு. ஒருத்தண்ட போய் நம்ம ஐடியா கேட்க கூடாது. இந்த குழப்பத்துல வர எங்க மனைவி சரி ஆண்டவர் கிருபை. அப்போ பார்த்து ஒரு சிக்னல் லேசா தெரிஞ்சு சேர்மதேவி இப்படி போனி அந்த ஆள கிருபை அப்படி வந்தோம். வந்து பாருங்க. அப்ப ராத்திரி அதுக்கு ஏத்தால உண்மையில அது ரொம்ப சுவாரஸ்யம், ரொம்ப அது திருளா இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து. ஆனாலும் சஞ்சலமோ வருத்தமோ ஒண்ணு இல்லை. திடீர்னு வேகத்தடனை அவ்வளவு கொடூரமான வேகத்தடை. சேர்மாதேவியிலே இருந்தே பணக்குடி வரைக்கும் அவங்கள அதை செய்யக்கூடாது, இல்லைன்னா டிராவல்ஸ் நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணும். ஒருவேளை காட்டு யானை வந்து நின்றுமோ, சிங்கம் வந்து குறுக்க நின்றுமோ, இல்ல திருடன் வந்து மறைச்சிருவானோ அப்படிங்கிற பயம் மனுஷ வாழ்க்கையில. கர்த்தருடைய கிருபையினால அங்க பார்த்தா ஒரு சைட்ல ஒரு 4-5 ரவுடி நிக்கிறான் இடது பக்கம். அடுத்தால ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு அப்படி இப்படி லெவல் மறைஞ்சு வாரான். திடீர்னு வந்து வண்டிக்குள்ள விழுந்தாலும் அதுக்கு பக்கத்துல வேகத்தடை. நம்ம அதெல்லாம் நான் நோட் பண்ணுவேன். அந்த வேகத்தடை கரெக்டா அந்த ரவுடிகள் நிக்காம பாருங்க. குடிகார பாச்சு எப்படி வேகத்தடை கிருபையால அவனு சிந்திக்கல, அவனுக்குள்ள பேசிட்டு இருந்தான். அப்படித்தான் சம்பவம் நடக்கும். பாப்பான் காருக்குள்ள பெண்ணு இருக்கு. பெண்ணு இருந்தாலே ராத்திரி அவன் புத்தி தடுமாறும் இல்லையா? சூழ்நிலைகள் அப்படித்தான் வரும். எப்படியும் மனுஷனா இருந்தா பயம் இருக்கும். ஆனால் எங்களுடைய எண்ணம் தேவன் மேலே இருந்ததுனால ஒரு அலட்டல் இல்லாம ஒரு பயம் இல்லாம சந்தோஷமா ராத்திரி வீட்டுக்கு வரும்போது 12:45 கர்த்தர் கிருபை அளித்தார். பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கர்த்தர் சொல்லி இருக்கிறார் 365 தடவை பரிசுத்த வேதாகமத்திலே 365 தடவை பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு நித்தமும் பேசுகிறார். ஆனால் நமக்கு கர்த்தருக்குள்ளே இல்லைன்னா நமக்கு திடனற்று போகும். அல்லேலூயா. ஏதோ ஒரு வசனம் 27 போடுமா, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளில் இருந்து தப்பலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த ஒரு பயப்படுதல் ஜீவ ஊற்று. ஜீவ ஊற்றுனா நம்ம இருதயத்திலே சுரக்கக்கூடிய அற்புதத்தின் வல்லமை, அந்த ஹோலி ஸ்பிரிட் ஜீவ ஊற்று. நிறையவருடைய இருதயம் வறண்டு போயிருக்கும். வறண்டு போய் கவலையால துவண்டு போய் இருக்கும். இருதய நினைவுக்கு தான் சிந்தனை வரும். அந்த இருதயமானது ஜீவன் நீரூற்றை காணக்கூடாதபடினால வியாதியை நினைச்சு பயம், நமக்கு ஏதாவது ஆயிருமோ, நமக்கு ஏதாவது நம்ம பிள்ளை நிலைமை எப்படி, நமக்கு இன்னும் கடமை இருக்கிறதே. அல்லேலூயா. நிறைய இருதயம் அப்படித்தானே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுந்தானா அவன் இருதயத்திலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும். அதற்கு ஆதாரம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு சொல்லுவார், பண்டிகையின் கடைசி நாட்களில் தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் தருவேன். அல்லேலூயா.
உன் குடும்பத்துல தாகமாய் கஷ்டமாய் வேதனையாய் இருக்கிறவர் தேவனிடத்துல வந்து பாருங்க. அவர் ஜீவ தண்ணீரை தருவார். அந்த ஜீவ ஊற்று மரண கண்ணிகளில் இருந்து நம்மளை தப்புவிக்கும். மரண பயமே வராது. டாக்டர் சொல்லிருப்பாருங்க, உங்களுக்கு அந்த வியாதிங்க, உங்களுக்கு அடப்புங்க, உங்களுக்கு பிளாக்குங்க, எல்லா பிளாக்கையும் தெரியப்பட பண்ணுவாருங்க. என் வாழ்க்கையிலும் ஒரு பிளாக்கு வரத்தான் செய்து. 2016 மனைவியுடைய விசுவாச வார்த்தை, அல்லேலூயா, அதையும் லேசா சொல்லிருந்தேன். அல்லேலூயா. 2016 நான் இப்படி கர்த்தர் சபைக்கு அற்புதம் செய்யணும்னு உபவாசம்னா உபவாசம், பாரம்னா அழுக, ஜெபம்னா கண்முழிப்பு. கண்முழிப்புலாம் கொஞ்சம் ஆபத்து. கண்முழிப்பு ஓவர். கடைசி என்னாச்சு, ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல திடீர்னு நெஞ்சு வலி வந்து, நெஞ்சு வலி, பொல்லாத வலி. அப்ப எனக்கு இந்த நெஞ்சு வலி அனுபவம் இல்லையா, ஓடி போய் ஒரு ஒரு சவனப்பாய் குடிச்சு பார்த்தேன். ஒன்றும் அசையல. இந்த அந்த அது என்ன, ஸ்கூட்டரை வச்சு இருதயத்துல குத்தி ஓட்ட போட்டது மூலம் அப்படி ஊச்சியா குத்துது. வர வர அதிகமா இருக்கு. என் மனைவி நைட்டு ஒரு நேரம் தான் சாப்பிடுதா அப்ப இருந்தேன். நைட்டு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கான். கனங்க இப்படி இருக்குன்னு. இப்போ எங்களுக்கு டாக்டர்கிட்ட போனோம். மணி 9 தான் ஆச்சு. இந்த ஜனங்கள் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி 11 மணி வரை காத்திருந்து 11 மணிக்கு பிறகு பொறுக்க முடியாம கர்த்தருடைய கிருபையில் நான் தான் வண்டி ஓட்டிட்டு போனேன். கஸ்தூரி லதா ஆஸ்பத்திரிக்கு நானும் என் மனைவியும் போறோம். அவரு பார்த்து இசிஜி எடுத்தார். என்ன கண்ணோன்னு அவர் வீட்டுல இருந்து வந்துட்டாரு. நம்ம இந்துஜா டாக்டருடைய அப்பான்னு சொல்லி அவர் வந்து இசிஜி எடுத்தார். இசிஜிலே கம்ப்ளைண்ட். அப்புறம் ஒரு மீட்டரை வச்சு பார்த்தாரு. அந்த பல்ஸ் பார்க்குற மீட்ரு 72 பல்ஸ் 73 இருக்கணுமா, 50ல இருந்து குறைஞ்சிக்கிட்டே வருது சமயம் ஆக ஆக. டாக்டர் எதெல்லாமோ செய்து பார்த்துட்டு அப்படியே தலையில கை வச்சு உட்கார்ந்துட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா, என் மகளுக்கு போன் போட்டு, இந்து நீ எங்கம்மா இருக்கா, அப்பாவுக்கு ஹெவி அட்டாக், நீ உடனே வா. அவர் முடிவு கட்டார், பார்ட்டி பீஸ் ஆக போகுது. என்ன பல்ஸ் இறங்கியாச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கும் இரத்த வாடை உள்ள இருந்து அடிக்குது. அந்த இருதயத்தில இருந்து வாந்தி வர்றது போல, இரத்த வாந்தி வர்றது போல ஒரு இரத்த வாடை. என் இளைய மகள் செல்விக்கு இந்த 2 குட்டி பிள்ளைகளுக்கு அம்மாவுக்கும் திருமணத்துக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். மண்டபம் ஒன்றும் பார்க்கல. அப்படிதான் இந்த நிலைமை. அப்ப எனக்கு புரிந்து விட்டது, நம்முடைய மனைவியை தைரியப்படுத்துவோம்னு சொல்லி அம்மையார் என் தலைக்கு மாட்டில் நிக்கிறாங்க. டாக்டர் அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துட்டாரு. ஒரு ஜூனியர் டாக்டர் கிட்டே இருக்கிறார். அப்ப நான் சொல்லுவேன் என் மனைவியை பார்த்து, கனகம் நான் இன்னைக்கு செத்து போய் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, மூச்சு திணறலாம் வந்துட்டு. அதனால பிள்ளையுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்துவார். நீ வந்து கத்தி கலாட்டா பண்ணி, ஐயோ செத்து போனாங்க, செத்த வீட்டில் அழுது போல அழுது கலாட்டா பண்ணிடுறாங்க. நல்ல அடக்கம் சந்தோஷமா பண்ணுன்னு சொல்லி அவ என்ன சொன்னா நீங்க நினைச்சிருப்பீங்க, ஏன் நீங்களா இருந்தா என்னையா செய்வீங்க? ஐயோ இப்படி பேசுறாரே ஆண்டவரே, அப்படி ஆண்டவரை கூட கூப்பிடுவோம். அப்படிதானே அங்க இருக்கிற மூச்சுன்னு டப்புன்னு நின்றோம். நிறைய வீட்டுல அப்படிதான். கொஞ்ச நேரம் கடக்க முடியாத டப்புனு மனைவி மாதிரி தான் நிப்பாட்டது. போதிகளா இருந்தேன்னா டப்பா. அங்க டாக்டர் அப்படித்தான் சொல்றாரு. பின்ன டாக்டர் அங்க முன்ன வச்சுதான் உங்க அப்பாவுக்கு ஹெவி அட்டாக். என் மனைவி சொல்றா, ஏங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஏசப்பட்டனை கேட்டாச்சு, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, கூலா சொல்றா. அதுவும் ஒரு பதட்டமாட்டா சொல்றா, சும்மா சர்வ சாதாரணமா ஒன்றும் ஆக. அதை அந்த டாக்டர் பார்த்து அவருக்கு ஒன்றும் சொல்ல, அந்த ஜூனியர் டாக்டர் கொஞ்சம் கோபக்காரி. இவ சொல்லிட்டு, பயப்படாதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். வாரந்தோறும் ஞாயிற்றுல போய் கடையில் போய் ஆட்டு இறைச்சி வாங்கிட்டு வருவ பற்றியெல்லாம், அதே நான் கறி வச்சு தரமாட்டேன், என்ன உங்களுக்கு கொழுப்பு ரொம்ப கூடி போச்சு. சாயந்தரம் ஆனா மிக்சரு, காரச்சவு, இந்த நொறுக்கு தீனிலாம் வாங்கி தரமாட்டேன் இப்படின்னு சொல்லுவான். கூலா சொல்லுவா. ஒரு பதட்டம் ஒன்றும் இல்லை, நான் சாக போறேன்னு சொல்றேன், அவ இப்படி சொல்றான். அந்த டாக்டர் பார்த்துட்டு இருந்து கோபத்துல, ஏம்மா நீங்க என்ன பிறவியம்மா, அவரு சாக போறாரு, நாங்க கவலை பிடிச்சிருக்கோம், நீங்க ஆட்டு இறைச்சி வாங்கி தரமாட்டேன், மிச்சர் வாங்கி தரமாட்டேன்னு கூலா பேசுறீங்க.
அவ என் மனைவி அந்த ஆள்கிட்ட கோவப்படலை. என்ன சொல்ல, நீங்க பயப்படுறீங்களோ, ஆண்டவரே சொல்லிட்டாங்க, தைரியமா இருங்க. இந்த வார்த்தை பயம் இல்லாத வார்த்தை, திடமான வார்த்தை. அல்லேலூயா. அவள் சொன்ன வார்த்தையில பிசாசு செத்து போனான். அவன் தான் வியாதியை கொண்டு வரக்கூடியது, பிசாசு தான் குடும்பத்துல. அவன் தோற்று போய், எப்பா இவ்வளவு வைராக்கியம், அப்ப ஆண்டவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மரண கண்ணியிலே, மரண தருவாயிலே என் மகள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். பிசாசு தோத்து போனா, வியாதி அப்படியே சுகமாயி 38 30 கொல்லலாம், இப்ப கொண்டுருவேன் அப்ப கொண்டுருவேன் பார்த்திருந்த அந்த பல்ஸ் அப்படியே நார்மலுக்கு வர ஆரம்பித்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க முன்னால உயிரோடு இருக்கிறேன். ஆனா அந்த வலிச்ச வலி ஒரு வாரம் எனக்கு இருந்து, டாக்டர் இன்னைக்கும் டாக்டர் ஜெயசிலே என்னை அப்படியே ஒரு சைஸா பாப்பாரு, இந்த ஆளு என்ன உயிரோடு இருக்கிறாரே. அல்லேலூயா சொல்லுங்க. அதுதாங்க, நீ தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு இருந்தால் மனித சக்திக்கோ வியாதிக்கோ எந்தவித கிரியைகளுக்கோ நீ பயப்பட மாட்டாய். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரியுது? நீதிமொழிகள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 33வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். அல்லேலூயா. நீ தேவனுக்கு பயந்தால் உனக்கு ஞானம் தானாய் இன்கிரீஸ் ஆயிக்கொண்டே இருக்கும். நீ விவேகமாய் செயல்படுவாய். கர்த்தர் கொடுக்கிற ஞானம் அந்த தெளிவின் ஆவியை கொடுப்பார். தெளிவின் ஆவி, கண்டித்து உணர்த்துகிற ஆவி, அதுதான் தேவன் கொடுக்கிற ஞானம். உன் வாழ்க்கையில எந்த குறுக்கிட எட்டி பார்க்கவே முடியாது. சாலமோனுக்கு அப்படிதான் கொடுத்து ராஜாவாய் சிங்காசனத்திலே உயர்த்தினார். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை ஒரு சாதாரண பயப்படுதலுக்கு வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நிர்விசாரியாய், எவ்வளவு அசால்ட்டாய் கர்த்தரை தூக்கி தூர இறைகிறோம். கொஞ்சம் பிளர்ந்தா நம்மளை பிடிச்சி நிறுத்த முடியாது. அங்க போனேன், சடங்கு வீட்டுக்கு போனேன், கல்யாண வீட்டுக்கு போனேன், இன்னைக்கு வர முடியல. அங்க அக்கா கூப்பிட்டு, அங்க மாமியார் கூப்பிட்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் நீ ஆலயத்துல தூணா இருப்பாய். அல்லேலூயா. நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. சொல்லிட்டே இருக்கலாம். என்னெல்லாம் ஜீவனுக்கு எதுவானது, திருப்தி அடைய செய்கிறது, நிலைத்திருக்கிறது, வாழ்க்கையில அசையாத கண்மலையிலே ஊன்றப்பட்ட தூணாக. நம்முடைய ஜெப ஜீவிதம் இப்படி தள்ளாடாது, ஸ்ட்ராங் ஹை, அப்படி ஒரு கம்பீரம் இருக்கு. நம்ம இன்னைக்கு கொழலாடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. தீமை அவனை அணுகாது என்று சொல்லப்பட்டு இருக்கிற. தயவு செய்து, எத்தனையோ நன்மைகள் அப்படிதானே. கர்த்தர் இன்னைக்கு எத்தனை பேருக்கு புரியுது? தெளிவாக பேசினார். ஒரு சாதாரண பயப்படுகிற பயம் இவ்வளவு நன்மை. குறிப்பெடுத்து எத்தனை பேர் வச்சிருக்கீங்க தெரியல. யாரெல்லாம் குறிப்பெடுத்திருக்கீங்க? விமலா குறிப்பெடுத்திருக்கிற, மின்னிலா, உங்களுக்கெல்லாம் மனசுல நல்ல தைரியம் இருக்குது, ஆழமா எங்களுக்கு தெரியும். நாளைக்கு கேட்டா நேற்று என்ன செய்தி கேட்டு சொல்றேன். அல்லேலூயா. இன்னைக்கு கொடுத்த செய்தி நாளைக்கு பேச முடியுமா? தயவு செய்து வசனத்தை உறுதியாக இருதயத்தில் எழுதி வைங்க. உங்கள் இருதயத்தில் பதிவு பண்ணுங்க. அழியாம இருக்கிற ஒரு ஸ்தலம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இருதயம். தயவு செய்து இருக்க இடத்துல கொஞ்சம் நம்ம எழும்ப போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். சொல் மாறாத தெய்வம். நீ ஒரு சாதாரண மனுஷி, ஆனா ஆண்டவருக்கு சொந்த பிள்ளை. ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, தேவனுக்கு சொந்த ஜனம். உன்னுடைய மேன்மையான பிறப்பை நீ மறந்து, நான் உலக மனுஷனுக்கு உலகத்துல பிறந்திருக்கிறதுனால ஆசா பாசங்களுக்கு உட்பட்டு மாமிச உலகத்திலே மனுஷ கொலை பாதகனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே இருக்கிறபடினாலே நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனா இல்லாவிட்டால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? எல்லாரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம்.
நான் இதுவரைக்கும் ஆண்டவருக்கு பயப்படாமல் உலக சிந்தனை, உலக எண்ணம், அழிந்து போற மாமிச நினைத்தை, உலக சிந்தனையினாலே என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் கெடுத்து விட்டேன் ஆண்டவரே. இனி அப்படி இராதபடி இன்றைக்கு பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தை எங்கள் கண்களை திறக்க வைத்து விட்டது ஆண்டவரே. இருதயம் அல்லாதவர்களாய் குத்து மதிப்பாய் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு தேவனுக்கு பயப்படுகிற உணர்வு, அன்பு பாராட்டுகிறதிலே பயம், தேவனுக்கு பயந்து அவருக்கு சொருக்கு கீழ்ப்படிந்த நாள் என் வாழ்க்கையை எல்லாம் நீங்க பொறுப்பெடுக்க போறீங்கப்பா. டேடி, எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மன்றாடுங்க. நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தோல்வி, நம்முடைய அசால்ட்டு பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு பயப்படுதலை குறித்து எத்தனை வசனங்கள், சுமார் ஒரு 14-15 அதிகார வசனங்கள் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அத்தனையும் நமக்கு ஜீவன் உள்ள வார்த்தையாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தையினுடைய வல்லமைக்கு பயப்படாமல் இருந்ததனால் நான் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, சந்தோஷத்தை இழந்து நிற்கதியாய் இருக்கிறேன். எங்களை மன்னிங்கன்னு சொல்லுவோமா? ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கருவோமா? அவர் மன்னிக்கிறவர். மகனே பயப்படாதே. ஒரு கெட்டு போன குமாரன் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் இழந்து, அந்தஸ்தெல்லாம் இழந்து தேவனிடத்தில், அந்த தகப்பனிடத்தில் ஓடி வந்த போது மகனை வாரி அணைத்து, புது ஆடை உணிந்து, மோதிரம் அணிவித்து, நல்ல ஆடு வைத்து விருந்து வைத்த தேவன் நம்மளையும் ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார். பயப்படாதீர்கள். தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு நீ செய்த தவறை நினைத்து நினைத்து அழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய ஏக்கம், பெருமூச்சு கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தோரா சாதாரா கபாலரா ஹல்லேலூயா. என் தேவனே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் அறியாமை எங்களுக்கு மன்னிங்கப்பா. ஆண்டவரே, உம்மிடத்தில் ஆலோசனை கேட்காதபடி தனக்கு தோணின செய்த காரியத்தெல்லாம் செய்து நஷ்டப்பட்டு நிற்கிறோம் அப்பா. அநேக நஷ்டங்கள், இழப்புகள், சமாதான குறைவினாலே உள்ளம் உடைந்து பரிதவிக்கிற பிள்ளைகளை பாரு. அருமையான அன்பு பிள்ளைகள், கர்த்தாவே, இப்போது வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம், துயரப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைக்கு கேட்காமல் அவர் எனக்கு செய்வார் என்கிற காத்திருப்புதல், அந்த பொறுமையை இழந்து நாங்கள் தவறு செய்தபடினாலே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருக்கிறது என்று புலம்புகிற உம்முடைய பிள்ளைகளுடைய புலம்பலை என் தகப்பன் எங்களுக்கு தயவாய் கேட்டு ஒரு அற்புத சுகம், விடுதலை, ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம் கொடுக்கும்படியாய் உமக்கு பயப்படுகிறபடினாலே இத்தனை நன்மைகளை இனி நாங்கள் பெற்றுக் கொள்ளுவோம்ப்பா. எங்களை ஒரு விசை மன்னிங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரம் மன்னிங்க. எங்கள் சரீரத்தில் வந்த பலவீனத்துக்கு நாங்கள் காரணம். எங்கள் பிள்ளைகள் சுகவாழ்வு துளிர் விடாமல் இருப்பதற்கு கர்த்தர் ஆலோசனை தந்து, அறிவு தந்து, காரியத்தை வெளிப்படுத்தும் போது நாங்கள் நிர்விசாரியாய் இருந்து அந்த நேரத்தில் அதை பிரயோஜனப்படுத்தாமல் தவறினபடினாலே ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படுவதற்கு நாங்களே காரணம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தின் கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஒரு சமாதானத்தோடு அனுப்ப ஆண்டவரே. இனி என்ன தேவை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு செயல்பட எங்களுக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், சத்துவத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் சுக வாழ்வு மறுபடியும் துளிர்விட, எங்கள் பிள்ளைகள் வாழ்வாதாரம் உயர்த்தப்பட தகப்பனே, எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கும் தடைக்கல்லாய் இருக்கிற தடைகள், சத்துருவாய் வந்திருக்கிற சத்துருக்கள் விரட்டப்பட்டு ஆண்டவரே விலக்கப்பட்டு ஆண்டவரே சமாதான, சந்தோஷ, சுகவாழ்வு வாழ ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவதற்காக, அற்புதம் செய்வதற்காக, புதிய வருஷம் 2026வது ஆண்டு நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பூலோக ஆசீர்வாதத்திலும் இரட்டிப்பான 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 நன்மையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை கரப்படுத்துவதற்காக கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார், மன்னித்தார்,
அழைத்தார், ரட்சித்தார், ஜெபத்தை கேட்டார், வாழ்வை சுதந்தரிக்க செய்தார். இனி துன்பம் இல்லை, துயரம் இல்லை, கஷ்டம் இல்லை, பாரம் இல்லை, உபத்திரம் இல்லை. அல்லேலூயா. எல்லா நெருக்கத்தையும் மாற்றி புது வாழ்வு தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.